ரக்ஷனா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் மூவி வந்து இப்ப தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பாத்திரலாம். இதுல படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்துல ஒரு ஏசிபி போலீஸ் ஆபிசரா வரக்கூடிய கிரண் அப்படிங்கிற நம்ம ஹீரோயின். ஸோ இவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு போலீஸ் ஆபிசரா இருந்த போதிலும் ஹீரோயின் ரொம்ப காலமா தேடிட்டு இருக்கக்கூடிய லாலிபப் கில்லரை மட்டும் இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஹீரோயினோட பாஸ்ட் லைஃப்ல பிரியா அப்படிங்கிற தோழியை வந்து இந்த லாலிபப் கில்லர் தான் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்புறாங்க. ஸோ அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு சூசைட்னு. பட் நம்ம ஹீரோயினை பொறுத்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க தன்னோட தோழி வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இல்ல, அங்க யாரோ ஒருத்தவங்க அவங்கள கொலை பண்ணிருக்காங்கன்னு. ஸோ அந்த நபர் லாலிபப் சாப்பிட்டுட்டு இருந்தனால லாலிபப் கில்லர் அப்படின்னு சொல்லி அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த லாலிபப் கில்லர் அவங்களோட ஃப்ரெண்டு பிரியாவை எதுக்காக கொலை பண்ணணும், இதை சுத்தி தான் ஒரு ப்ராப்பரான கிரைம் த்ரில்லரா எடுத்திருப்பாங்க. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் வாட்சபிள் தான். ஆனால் கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுறாங்க. இந்த படத்தில் அந்த வில்லன் என்ட்ரி வந்து கரெக்டாக இன்ட்ரோல் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுப்பாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படமே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. வில்லனா நடிச்சவர் அந்த கேரக்டருக்கு நல்லா அடாப்ட் பண்ற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹீரோயினுமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். செகண்ட் ஹாஃப்ல அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அந்த மெத்தட்லாம் ரொம்ப அழகாவே ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படம் ப்ரொடக்ஷன் வெளியில கொஞ்சம் அடி வாங்கிருக்கிறதுனால டெக்னிக்கல் வைஸ் படம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இருந்தாலும் கண்டிப்பா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான படம் தான். கண்டிப்பா ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர், மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபேமிலிஸோட பார்க்கலாம். தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு.